வணக்கம். ஜோதிடர் சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, டேட் ஆஃப் பர்த்து. இந்த டேட் ஆஃப் பர்த்து வந்து எல்லாருக்கும் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணிங்கன்னா, மனைவிமார்கள்லாம் வந்து அதாவது கணவன் மனைவி சண்டைன்னு வரும் பார்த்தீங்களா? அப்போது கணவனோட டேட் ஆஃப் பர்த்து 13/4/22. இந்த 4/13/22 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உக்கிரமான ஜாதகம் இவங்கெல்லாம். அதாவது வீடு மனைலாம் இருக்கும் இவங்களுக்கு. வீடு மனைலாம் எப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு வந்துடும். சில இதெல்லாம் அம்மா அப்பா மூலியமா கூட வரும். அந்த வசதிகள்லாம் இருக்கும். ஆனால் மனைவிமார்களை வந்து சரியான அடி உதை தான். பெட்டை நிமித்திடுவாங்க. அந்த மாதிரி அடிப்பாங்க. கோவத்தில் என்ன வரும், ஏது வரும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கூட நிற்கிற அளவுக்கு இந்த உக்கிரமான ஆளுங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து சில நேரம் குற்றவாளியாக கூட மாறி இருக்காங்க. இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் 4/13/22. இதில் சில டேட் ஆஃப் பர்த் டைமு மொத்தமாக கூட்டினாலும் இதே மாதிரி வந்ததுன்னா கூட அது ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக ஆகாது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டேட்டு குறிப்பிட்ட டேட்டு வேலை செய்யும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, இந்த 13 வந்து நீங்கள் ஒரு ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த 13 இருக்கும். ஆனால் அந்த ரூமு பூட்டியே கிடக்கும். அது உள்ள யாரும் தங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அந்த நம்பருக்கு இருக்குது. 13 வெளிநாட்டில் 13, நம்ம ஊரில் வந்து 8. 8ஓட குணம் எப்படின்னா, அவங்கவுங்க கஷ்டப்படுவாங்க. எல்லாமே இருக்கும், எல்லா வசதிகளும் எல்லாமே இருக்கும், கஷ்டப்படுவாங்க. பத்தலைன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அது இப்போ வேண்டாம். அது நான் இப்போ சொல்ல போகிறது அந்த 4/13/22க்கு மட்டும்தான். காரணம் என்னென்னா, அது உக்கிரமான ஒரு டேட்டு. அது எல்லாருக்கும் குடும்பம், கணவன் மனைவி குடும்பம் சண்டை சச்சரவு, ஒரே தகராறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிக ஈடுபாடு பார்த்திங்கன்னா அது அந்த நம்பருக்கு இருக்குது. நம்ம வந்து என்ன சைக்கோ கூட சொல்லுவாங்க. ஐயோ சைக்கோவாக மாறுவாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இல்லை.